14 வருஷமா ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி அன்னைக்கு உங்க கையாலேயே எலுமிச்சம்பழ மாலையை கோர்த்து கடவுளுக்கு சாத்திட்டு வர்றீங்க. நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறும். 14 வருஷத்துக்கு முன்னால பிரிஞ்ச என் குடும்பம் இந்த வருஷமாவது ஒண்ணு சேரணும். வெளிநாட்டுல இருக்கிற என் பொண்ணும் பேத்தியும் திரும்ப இந்த கிராமத்துக்கு வரணும். பேங்காக்ல வாழற கண்ணியமான தமிழ் குடும்பம் உங்க குடும்பம். உங்க கூட சம்பந்தம் வைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கல்யாணத்தை இந்தியாவுல கோயம்புத்தூர் பக்கத்துல கொத்தமங்கலம் கிராமத்துல நடத்தணும். என்னாச்சு மேடம்? இந்த ஊருக்கு வரும்போதே இதெல்லாம் நடக்கும் நினைச்சேன். ஆனா நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். என் பொண்ணுக்கு எந்த நிமிஷத்திலையும் எந்த ரூபத்திலையும் ஆபத்து வரலாம். மேனேஜர் மேடம், இமிடியேட்டா போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. யார் இவன்? கனவுகள் தேங்கிய கண்கள், கருத்து சொல்ல துடிக்கும் உதடுகள், பார்ப்பதற்கு பட்டணத்து ஆள் போல் இருக்கும் இவன் இந்த பட்டிக்காட்டுக்கு பஸ் டிக்கெட் கூட எடுக்காமல் வர காரணம்? லெட்ஸ் கோ பேக். இங்கிருந்து 235 கிலோமீட்டர் தள்ளி போனா அங்க உனக்குன்னு ஒரு மகாலட்சுமி இருப்பா. அவதான் உன் எதிர்காலமே. ஜோசியர் சொன்ன இந்த 235வது கிலோமீட்டர் இதுதான். இங்க நான் தேடி வந்த மகாலட்சுமி எங்க? ஒருவேளை நான் தேடி வந்த மகாலட்சுமி இதுதானோ? வழி 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 வழி. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். மேடம், வாட் இஸ் தி ப்ராப்ளம்? டெலிவரி. வைத்த பார்த்தா அப்படி தெரியல. இவங்களுக்குப்பா. இங்கயா? வலிக்குது பாட்டி. பாட்டி, இந்த வயசுல உனக்கு டெலிவரி? அட கூறு கட்டவனே, எனக்கு இல்லடா, இங்க வாரு. 11 மாசமா இருக்கும் போல இருக்கே. இவங்க ரொம்ப நேரமா பிரசவ வலின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருந்து ஹாஸ்பிடலுக்கு கார்ல போனா கூட 2 மணி நேரம் ஆகும். இப்போ என்ன பண்றது? அங்கே பாருங்க. ஸ்டாப் 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 ஸ்டாப். ஆட்டோ ஸ்டாப். இப்ப பாருங்க மேடம், அட் a டைம்ல தாயையும் குழந்தையும் நான் காப்பாத்தி காட்டுறேன். அட பாவி, என்னாச்சு? சுகப்பிரசவம், தாயும் சேயும் நலம், சக்சஸ். எப்படி? எல்லாம் நம்ம ரோடு கண்டிஷன்ஸ் அப்படி. இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் பேஷண்ட் தூக்கி உள்ளார போட்டுக்கிட்டு ஆட்டோவை டாப் கியர்ல தூக்குறீங்கன்னு வைங்க, சும்மா குலுக்கல்லையே கல்யாண பொண்ணு கூட குழந்தை பிறந்துரும். ஆட்டோ பின்னாடி பிரசவத்துக்கு இலவசம்னு எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு இவ்வளவு நாளா புரியல. ஆனா நான் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிறேன். என்ன பாட்டி? என்ன தம்பி, பேரம் பிறந்திருக்கிறா. ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு எடுத்துட்டு போ. நீயே ஒரு பேர் வைக்கிற. நானே பேர் வைக்கணும். ஓகே, ஆட்டோல பிறந்ததுனால மீட்டர்னு வைங்க. மீட்டர். நீ ஏன் 3 தடவை காதுல சொல்லி? அதுதான் சொல்லணும். சொல்லிட்டா போச்சு. ரொம்ப பெருசா இருக்குது. அடுத்த சைடே தெரியுது. மீட்டர் மீட்டர் மீட்டர். அட, இங்க இல்ல, இங்க. இங்கயா? மீட்டர் மீட்டர் மீட்டர். மீட்டர்னு பேர் வச்சால வச்சேன், ஸ்ட்ரைட்டா வாயிலே சூடு வைக்கிறானே. கிளம்புங்க கிளம்புங்க. தம்பி, என் மூத்த பொண்ணு முழுகாம இருக்கா. ஆட்டோ எடுத்துட்டு கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வரீங்களா? லாரி எடுத்துக்கிட்டு உன் குடும்பம் மேலே ஏற்றேன். போமா, ஹெல்ப் பண்ண பிரச்சனை பண்ணிக்கிட்டு போமா. நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருக்கீங்க. தேங்க்யூ மேடம். அம்மா, உங்க வீடு எங்க? இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு தமிழ்நாடு. சரி சரி, வேலை எங்கேயாவது பாக்குறீங்களா? இது வரைக்கும் பார்க்கல.
ஆனா கூடிய சீக்கிரம் பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன். அப்படின்னா என் கூட வரீங்களா? மேடம், இல்ல இல்ல, என்கிட்ட செக்ரட்டரி வேலைக்கு வரீங்களான்னு கேட்டேன். அது யாரு? எஸ் டியர். மேடம், இது யாரு, உங்க சிஸ்டரா? இல்ல, என்னோட ஒரே ஒரு டாட்டர் அபி. டாக்டரா? நாம தேடி வந்த மகாலட்சுமி இவதானோ? எப்படியாவது மடக்கிற வேண்டியது. ரெண்டு ஜாதிக்காரங்களும் நாங்க தான் முதல்ல தேர்தல் பண்ணி தகராறு பண்றாங்க சார். எதுக்கு படுத்துக்கிட்டு வீணா பிரச்சனை பண்ற? மேல எந்திரி. எங்க ஜாதி ஆளுங்க தான் முதல்ல தேர் எடுக்கணும்னு உத்தரவு போடுங்க. இல்லனா உயிரே போனாலும் நான் எந்திருக்க மாட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன், எந்திரிறானா? போலீஸ் இல்ல மிலிட்டரியே வந்து இறங்கினாலும் நீ நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் இந்த ஊர்ல நடக்காது. முதல்ல ஒண்ணு பண்ணு, நல்ல கண் டாக்டர் போய் பார்த்து உன் கண்ணை செக் பண்ணிக்கோ. ஏன்னா நான் நினைச்ச மாதிரியே கல்யாணம் நடக்க போகுது. அத கிட்ட பார்வை தூர பார்வைங்கிற பிரச்சனையே இல்லாம நல்லா தெளிவா பார்க்கணும் இல்லையா? நீயும் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து உன் இதயத்தை செக் பண்ணிக்க. ஏன்னா கல்யாணம் நின்னு போறப்போ அதை தாங்குற சக்தி உன் இதயத்துக்கு வேணும்ல. வரட்டுமா? ஏய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வண்டி எடுங்கடா. யாருமா இவரு? உங்களையே திட்டிட்டு போறாரு? நாம நவகிரகத்தை சுத்துறதுக்கு தானே இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அதுக்குள்ள அந்த சனியே நம்மள சுத்த வந்திருக்கு. ஏமா இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது இந்த ஊர்ல தான் என் கல்யாணத்தை நடத்தணும்னு அவசியம் என்ன இருக்கு? இருக்கு. டேய், யாரா என் கத்தி? என்னோ 11 மணிக்கு அடிக்கேன்னு சொல்லியா வேடா. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன்டா. வாடா வெளில. கத்தி, அவன் வந்துட்டான். யோ சும்மா துள்ளாதையா. கத்தி இப்பதான் தீட்டிக்கிட்டு இருக்கு, இனிமேதான் குத்தும். அண்ணே கத்தினே. டேய், பெரிய பருப்பு மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ண குரூப்பை பார்த்து பயந்துட்டியா? ஆம்பளையா இருந்தா வாடா முன்னாடி எங்க ஐயால. இப்படி கரும்பு சீவறதுக்கெல்லாம் 3 வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்தா அவன் தலையை சீவ கத்தி. தலைவா, இவனுக்கெல்லாம் நீ போணுமா? நான் பாத்துக்கிறேன் தலைவா. அவன் கத்துக்குட்டி, அனுப்ப போறது சிங்கக்குட்டி. ஏய், இனிமே குரூப் அட்டாக் தான். ஓ இத பார், நானும் அருவா போட்டேன், அதே மாதிரி நீயும் அருவா போட்டுரு. கைக்கு கை. அடிக்க வந்தா அடிக்கணும், பேசாத. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, எதுக்கு என்ன அடிக்கிற? பலூனு கத்தி காரணம் இல்லாம குத்தாது. கோயில் பார்க்கிங் கான்ட்ராக்டர் அவருக்கு போட்டியா நீ எடுத்தேன்னு அவர் தான் 10,000 கொடுத்து அடிக்க சொன்னாரு. அவன் 10,000 கொடுத்தா என்ன அடிக்கிறியே? நான் 20,000 தரேன், அவன் அடிக்கிறியா? இந்த சைஸ்க்கு எதுக்கு 20,000? 10,000 ரூபாய்க்கு மேல 1 ரூபா போட்டு கொடு. அடிச்சு துவைச்சு காய போட்டு அயன் பண்ணி உன் வீட்லயே தொங்க விட்டுறேன். அப்ப நீ பணத்துக்காக எது வேணாலும் செய்வியா? பணம் 10 செய்யும், அதை என்கிட்ட கொடுத்தா 11 செய்வேன்.
போடுப்பா எவ்வளவு நேரம் யோசிப்ப இதுக்குதான் இவ்வளவா ஒன் கார்டு வர மாட்டேங்குதே ச்சே ஹே மம்மி பொட்லங்கா ச்சே, என்ன மேடம் இது செக்ரட்டரியா வேலை கிடைச்ச உடனே நேரா ஆபீஸ் கூட்டு போய் கையில செக் புக் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்க என்னடா மார்க்கெட் கூட்டு வரீங்க. இது என்னடா காஞ்ச புடலங்காயும் கறி போன கத்திரிக்காயும் ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ராணி வந்தா அடி. பேங்காக்னு சொன்னீங்களே, அங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கணுமே. அப்பா இருக்காரா? அவர் சின்ன வயசுல இறந்துட்டாரு. எப்படி அவர் சின்னதா இருக்கும்போது நீங்க பிறந்தீங்க? செக்ரட்டரி. ஓ, இவங்க சின்னதா இருக்கும்போது அவரு புட்டுக்கிட்டார் போல இருக்கு. பரவாயில்ல. இத தவிர மீச வச்ச பெரியப்பா, ஒத்தக்கை சித்தப்பா, டாடா சுமோல வர்ற தாய் மாமே, முறமாமே, இந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? எங்க குடும்பத்துல ஆம்பளைங்களே கிடையாது. இனிமே நான் இருக்கும்போது நீங்க ஆம்பளைய பத்தி பேசவே கூடாது. அதான் நான் வந்துட்டேனே. இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து உங்க மேல ஒரு துரும்பு பட மாட்டேன். இப்போ பாருங்க மேடம், நான் யாருன்னு காட்டுறேன். அப்பா, பேங்காக்ல இருந்து வந்த குடும்பத்தை கொத்தமங்கலத்துல ஒரு கும்பல் விரட்டுதுன்னா சம்திங் ராங். நீ பணத்துக்காக எதையும் செய்வல. 50,000 ரூபாய் இருக்கு. சீக்கிரம் போய் என் பொண்ணை காப்பாத்து. மேடம், உங்களுக்கு எவ்வளவு சொத்து தரும்? ஏன் மேடம், கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கு ஒரே வாரிசு, அதோட விலை வெறும் 50,000 தானா? இந்தா, போதுமா? பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. போய் என் பொண்ணை காப்பாத்து. ஆஹா, ஆளு ஹைட்டு, வெயிட், ஃபைட் எல்லாத்துலயுமே ரைட்டா இருக்கானே. கொஞ்சம் உள்ள வந்தானா நான் அப்பிட்டு நம்ம அபியை கரெக்ட் பண்ணிட்டு இவன் ஹீரோ ஆயிடுவோம் போல இருக்கே. சண்டை அவட இது வட இது மண்ட சண்டை அவட இது வட இது மண்ட நான் தான் உங்க அப்பண்டா நல்ல முத்து பேரண்டா நான் தான் உங்க அப்பண்டா நல்ல முத்து பேரண்டா வெள்ளி செல்லம் எடுத்து விளையாட வரேண்டா சண்டை அவட இது வட இது மண்ட சண்டை அவட இது வட இது மண்ட நான் தான் உங்க அப்பண்டா நல்ல முத்து பேரண்டா நான் தான் உங்க அப்பண்டா நல்ல முத்து பேரண்டா வெள்ளி செல்லம் எடுத்து விளையாட வரேண்டா என்ன அவங்கிட்ட அடி வாங்கிட்டு எங்கிட்ட வந்து விழுறானுங்க? பரவாயில்ல, பொருளை பத்திரப்படுத்தி வைப்போம். ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஒண்ணு, வாடா வாடா வாடா. ரெண்டு, என்ன நெத்தியில வைக்கிற போட்ட கையில வச்சுட்டு இருக்கான்? இத பார்த்தா எப்படி இருக்குது? ரத்தம் கொட்டுற மாதிரியே இருக்கு. அதுதான் எனக்கும் வேணும். கிளைமாக்ஸ்ல வர ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரியே இருக்கேன். பாடியையும் அதே மாதிரி ஆக்கலாம். அபி, thank God. Are you all right? I'm all right, ma. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அபி கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்கடா. நீங்களும் ஃபைட் பண்ணீங்களா? என்ன இப்படி கேக்குறீங்க? அப்ப இங்க வேற யாராவது ஃபைட் பண்ணாங்களா? இவன் ஏதாவது ஃபன்னியா பண்ணானா?
நீங்களும் அவங்கள அடிச்சீங்க. என்ன அபி நீ கேக்குற? உனக்காகத்தானே ஃபைட் பண்ணேன். 10 பேரை புரட்டி அடிச்சே. அதுல 8 பேர் ஸ்பாட்லயே எஸ்கேப். 2 பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு கூட்டு வந்தேன். ஐயோ இவ்வளவு பிளட். அது ஒண்ணும் இல்ல, கடப்பாறையால அவன் குத்திட்டான். அதை உருவி போட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. வலிக்கல? வலி 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 வலிக்கிறாங்களே, அது என்னன்னு உனக்கு தெரியுமாப்பா? வலினா என்னன்னு உனக்கு தெரியாது? எனக்கும் தெரியாது, இங்க பரம்பரைக்கே தெரியாது. கடப்பாறையில குத்தி கூட உனக்கு வலிக்கல? அது ஏதோ குண்டூசில குத்துற மாதிரி இருந்துச்சு, எனக்கு பெயினே இல்ல. கண்டிப்பா? சத்தியமா இல்ல. கொஞ்சம் காட்டு. இந்த வச்சுக்க. என்னப்பா தைப்பூசத்துல அழகு குத்துற மாதிரி குத்தி இருக்கிற? இப்ப வலிக்குதா? இல்ல. இல்லையா? என்னப்பா இது, லாரியில கியர் போடுற மாதிரி போடுற? இப்போ இல்ல. இப்பவும் வலிக்கலையா? எதுக்காக உள்ளங்கையில இட்லி காட்டுறேன்? இப்ப வாட்சி வலிக்குதா? இல்ல. என்னடா இது? உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. இத பார் கத்தி, எனக்கும் என் பொண்ணுக்கும் இந்த ஊர்ல பெரிய ஆபத்து இருக்கு. என் பொண்ணு கல்யாணம் முடியற வரைக்கும் எனக்கும் என் பொண்ணுக்கும் பாதுகாப்பா நீ பாடி கார்டா இருக்கணும். என்னது, இவன் பாடி கார்டா? ரோட்ல பாடிய போட்டு துணியால மூடி வித்த காட்டுற மோடி மஸ்தா மாதிரி இருக்கிறான். இவன்லாம் பாடி கார்டுனா அப்ப நான் யாரு? என்னடா? என்ன மிஸ்டர் மணி மேடம், பாடி கார்டுக்கும் செக்ரட்டரிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓ கத்தி, உனக்கு மாசம் 25,000 ரூபாய் சம்பளம். 25,000? ஐயோ, அதுக்கு எத்தனை சைபர்னு கூட தெரியாம விரல் விட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க. மேடம், ஒரு ரவுடிக்கு அதிகமா சம்பளம் கொடுக்காதீங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கணும். நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே, ஆனா எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன? நான் பாட்டுக்கு தனிக்காட்டு ராஜாவா ஜாலியா இருந்தவன். என் விருப்பப்படி தான் இங்க இருப்பேன். என் சுதந்திரத்துக்கு இடைஞ்சல் வந்துச்சுன்னா போயிட்டே இருப்பேன். அப்பாடா. என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. மிஸ்டர் மணி, மேடம், மேல இருக்க ரூம்ல தங்க வைங்க. இதுக்கு முன்னாடி கல்யாணிக்கு வரீங்களா வேலை பாத்தியா? ஏன் கேக்குற? உடம்பெல்லாம் தொங்க விட்டுருக்கியா, அதான் கேட்டேன். அது என்ன சொன்ன, பேரு கத்தியா? அதனடா இது பழம் வெட்டுறது எல்லாம் பேரா வச்சிருக்கிற? ஆமா, உன் பேர் என்ன? மிஸ்டர் மணி. கோயில் வச்சிருக்க? அதோட விட்டுறலாம். சரி. பள்ளிக்கூடம் போயிருக்கிறியா? நேத்து செகண்ட் ஷோ. நக்கலு. ஆமா. ஏதாவது ஸ்கூலுக்கு போய் படிச்சிருக்கியான்னு கேட்டேன். டாக்டர். சார், டாக்டருக்கு படிச்சிருக்கீங்களா? படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஃபெயில் ஆயிட்டேன். எம்பிபிஎஸ்ல ஃபெயில் ஆயிட்டீங்க? இதானே ரூம். இவன் வில்லன் காலேஜ்ல பிஹெச்டி வாங்கினவன் போல இருக்கு. நம்மளோட விவரமானவனா இருக்கிறான், வாட்ட சட்டமா இருக்கிறான், ஃபைட் பண்றான். இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். விட்டா நாளைக்கு டூயட்டே பாடினாலும் பாடிடுவான். விட மாட்டேன். ஏன்னா ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்கவே கூடாது. இன்னைக்கு நைட்டே இவனை கிளப்பிடுறேன். ஐயோ அப்பா, யாரா நீ? பலூனு. ராட்சச பலூனா இருக்கே, கீழே வேற கேஸ் சேர்ந்து போயிருக்குது. ஆமா, இந்த வீட்டுல என்ன பண்ற? தலைவன் இருக்க இடத்துல நான் தொண்டை இருப்பான். தலைவன் ஜெயிலுக்கு போனா நீயும் கூட போயிருவியா? வெளியே இருந்து ஆதரவு கொடுப்போம். ஓ, அந்த கத்தியோட கைப்பிடி இல்ல நீ. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கத்தியே நடுத்தருவுக்கு வந்துரும். அது வரைக்கும் நீ மாட்டு தொழுவத்துல வெயிட் பண்ணு. அது என்னடா நடு வீட்டுல உனக்கு பீடி? ஆஸ்ட்ரே எங்க வச்சிருக்கியா? போடா. சரக்கு அடிக்கிறானா? இடது கால எடுத்து வச்சு உள்ள வா. நான் சொன்ன ஆளு ரூமுக்குள்ளதான் இருக்கான். போனமா, காரியத்தை கச்சிதமா முடிச்சமா, ரிட்டர்ன் வந்தமான்னு இருக்கும். ஏன்னா உனக்கு ஆல்ரெடி ஃபுல் அமௌண்ட் செட்டில்டு. சரி ஏஜென்ட். ஏஜென்ட்டா? கையில காசு வாங்கிட்டா கஸ்டமரை திருப்திப்படுத்தாம வெளியே வரக்கூடாதுன்னு எங்க பாட்டி என்ன சொல்லிதான் வளர்த்தாங்க. உங்க பாட்டியும் ஒரு அதுக்கு இல்லமா, உள்ள இருக்கிறது ஒரு முரட்டு காளை. என்னதான் முரட்டு காளையா இருந்தாலும் என்ன பார்த்தா கண்ணு குட்டியா மாறிடுவாங்க. मेरे कड़े उन्नडी न्यागत पे तिरुचि वरन टीके चोली के पीछे क्या है? ఆహా, ఇక్కడే ఉన్నాను. అగత్తుపై తిరిచి వరు టీకే చోళికే పీచే. అటడా 3 లాంగ్వేజ్ பேசுதே. இது லோக்கல் மே, இது நேஷனல் பெர்மிட் இருக்குதே. டெஃபினட் ஆபரேஷன் சக்சஸ். மேடம், மேடம் கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன சத்தத்தையே காணோம்? ஒருவேளை பேங்காக் ஆண்டி குவார்டர் அடிச்சு குப்புறப்படுத்திட்டாங்களா? பேங்காக்ல எல்லாம் சகஜம். மேடம், மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே வாங்க, ரொம்ப அர்ஜென்ட். ஏன் மிட்நைட்ல வந்து எழுப்புற? இந்த தேசத்துல
மிட் நைட்லலாம் பல மசாலாக்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. கோயில் மாதிரி வச்சிருந்தீங்களே, இந்த வீட்டை அந்த கத்தி லாட்ஜ் ஆக்கிட்டான். என்ன மணி உளர்ற? நான் ஒண்ணும் உளரல. உங்க பொண்ணுக்கு பாடி கார்டா அவனை வச்சீங்க. ஆனா அவன் பாடியை யாரு காட்டிக்கிட்டு இருக்கான்னு வந்து பாருங்க. வாங்க, இப்படிக்காதா மேடம், இப்படியே போகாதீங்க. மனசை கல்லாக்கிட்டு உள்ள போக. இன்னும் கொஞ்ச நேரத்துல கத்தி ஒரே விட்டு வெளியே போகுது. நீ கத்தினா நான் புத்திடா. என்ன மேடம், உங்க கண்ணு கலங்கி இருக்குது, முடியெல்லாம் கலைஞ்சிருக்குது. அந்த ரவுடி உங்களையும் இனிமே அந்த தம்பியை பத்தி தப்பா பேசுன உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். என்னடா இது, உள்ள அவன் ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கத இந்த அம்மா சப்போர்ட் பண்ணிட்டு போகுது. ஒருவேளை பேங்காக்ல இந்த ஃபேமிலியும் கொஞ்சம் கரப்டான ஃபேமிலியா இருக்குமோ என்னன்னு தெரியல. இந்த அவன் பணம். ஏமா என்னம்மா ஆச்சு? உழைக்காத காசு உடம்புல ஒட்டாதுன்னு உங்க பாட்டி சொல்லுச்சா? இல்ல, என் கொள்ளு பாட்டி சொல்லுச்சு. எள்ளி ஓகுதி பூனை பாகிதி. எள்ளி ஓகுதி பூனை பாகிதியா? இது என்னடா புது பாஷையா இருக்குது? தம்பி மணி, நீ சுட்ட தோசை எப்படி திருப்பி போட்ட பாத்தியா? எப்படி திருப்பி போட்ட? இப்படி. ஏமா, வாழ்க்கையில பிரச்சனைங்கிறதுக்காக இந்த தொழிலுக்கா வர்றது? ஒரு பொண்ணு வாழ்க்கையை எவ்வளவு தைரியமா ஃபேஸ் பண்ணணும்னு எங்க தங்கலட்சுமி மேடத்தை பார்த்து கத்துக்கோ. தனி ஒரு மனுஷன் வெளிநாடு போய் வாழ்ந்து ஜெயிச்சு பல எதிர்ப்புகளை தாண்டி தான் பொண்ணு கல்யாணத்தை நடத்த அந்த ஊருக்கு வந்திருக்காங்களே. என்ன பொறுத்தவரை அவங்க தங்கலட்சுமி இல்லம்மா, தைரிய லட்சுமி. இதானே நடந்துச்சு. இப்ப நீ ஜெயிச்சிட்ட, ஆனா இனிமே ஜெயிக்க விடமாட்டேன்டா. இப்ப நீ தோத்துட்ட, இனி எப்பவுமே தோத்துட்ட. எனக்குள்ள உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு மிருகத்தை நீ தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுட்டடா. இதோ பார், இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோடா. எண்ணி 24 மணி நேரம் உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறடா. அதுக்கு எதுக்குடா கேலண்டரை பார்க்கணும்? வாட்ச் பார்த்தா தெரியாது. லாஜிக்கா பேசிட்டு போறான். பரவாயில்ல, மாது மேட்டர் கவுந்துக்குச்சு. இன்னொரு சூது மேட்டர்ல உன்னை கவ்வுறதுக்கு வந்துகிட்டே இருக்கேன்டா.